வாக்கு வங்கி அரசியலுக்காக மதத்வேஷ கருத்துக்களை பிரதமர் தெரிவிப்பது நாட்டின் இறையாண்மைக்கு உகந்தது அல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று தெரிவித்துள்ளார். இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் ஒரு மாதத்திற்கு பின் இன்று தலைமைச் செயலகம் வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் மக்கள் நலத்திட்ட பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராஜஸ்தானில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இஸ்லாமியர்கள் தொடர்பாக பிரதமர் மோடி கூறிய சர்ச்சை கருத்துக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் வாக்கு வங்கி அரசியலுக்காக மதத்துவேச கருத்துக்களை பிரதமர் தெரிவிப்பது நாட்டின் இறையாண்மைக்கு உகந்தது அல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று தெரிவித்துள்ளார். இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடும் பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேர்தல் ஆணையத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான 10 ஆண்டு கால ஆட்சியில் சிறுபான்மையினர் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். 10 ஆண்டு கால ஒரு சிறப்பான ஆட்சியை பாரத பிரதமர் நடத்தினார். எந்த பகுதியிலும் சிறுபான்மையினர் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. சசிகலா, தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரின் அத்தியாயம் முடிவடைந்து விட்டதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இன்று விமர்சித்துள்ளார். சசிகலாவோ, திரு டிடிவியோ, திரு ஓபிஎஸ்ஓ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரே கிடையாது. அவங்க யாருமே பார்த்தீங்கன்னா இப்போ அரசியலே இல்லை. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கும் கூடுதல் தகவல். மிக பிரதானமாக சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் வாக்கு சதவீதம் குறைவு, மேலும் வாக்காளர் பெயர் பட்டியலில் குளறுபடி, அது மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சித் தலைவர்கள் ஒருங்கிணைப்பு இல்லாதது, அது மட்டுமல்லாமல் அதிமுக தொண்டர்களுக்கு திருமதி சசிகலா கடிதம் அனுப்பியது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன. கல்பனா. நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.